ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். நம்மளோட சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிடு எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கனகாம்பாள், வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துள்ள கஞ்சம் செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அங்கன்வாடி பணியாளராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருநெல்வேலியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய வசதியெலாம் இல்லைங்க. சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஒரு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு நிலம், கொஞ்சம் ஒரு 20 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் திருமணமாகி குறுகிய காலத்துலேயே இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணை இவங்க தான் படிக்க வச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் இவங்களை எதுவுமே பார்த்துக்கிறதுல கண்டுக்கிறதுலன்னு சொல்லி அதுக்கப்புறமா விவாகரத்தும் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவரும் இவங்களை கண்டுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானே சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதாவும், அது இல்லை ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் மாதம் ஒரு 10,000 சம்பளத்துலையாவது வேலைக்கு போயிட்டுருக்கணும். ஒரு சொந்த வீடு மட்டமாவது இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்றெடுத்துட்டு அவரோடய போகிறதுனால எனக்கு சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சாந்தி, வயது 36 வயதாகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல சரி கஞ்சம் செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா இதே ஜாதி தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதிலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டெய்லர் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரன்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க விழுப்புரத்தில் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல குணமாக இருக்கணும், ஓரளவு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க தொழில் சொந்த தொழில் தன்னை போலவே ஒரு டெய்லராக இருந்தாலும் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதாவது மஞ்சக்காமால் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க, கொஞ்சம் நிலம் இருக்குது. அது இல்லாமல் ஒரு கடை 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க தனியாக ஒரு கடையில் வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா தவறிட்டாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க மட்டும்தான் அப்பப்போ பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.